மேலூர் அருகே நரசிங்கபுரத்திலிருந்து காவல்துறையை தடுத்து நிறுத்தியதை மீறி பொதுமக்கள் பல்லாயிரம் பேர் மதுரை நோக்கி பேரணி செல்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, தற்போதைய நிலை? டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட வலியுறுத்தி மேலூரிலிருந்து மதுரை நோக்கி மக்கள் பெருந்திரளாக பேரணி சென்று கொண்டிருக்கிறார்கள். மதுரை அரிட்டாபட்டி மற்றும் அதை உள்ளடக்கிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய 2015 ஹெக்டேர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் அமைப்பதற்கு வேதாந்தாவினுடைய ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஏலம் கொடுத்ததிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை மேலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உச்சமாக இன்றைய தினம் மாபெரும் நடைபயண போராட்டம் என்பது மேலூர் நரசிங்கம்பட்டியிலிருந்து மதுரை மாநகர் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைமை தபால் அலுவலகம் வரைக்குமாக இந்த பேரணி என்பது 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு திட்டமிடப்பட்டது. நடைபயணமாக செல்வதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் வாகனங்களில் மட்டுமே பேரணியாக செல்ல வேண்டும் என்று காவல்துறை அனுமதி அளித்தார்கள். ஆனால் மக்கள் அதை மீறி தொடர்ச்சியாக அவர்கள் நடைபயணமாக பேரணி சென்று கொண்டிருக்கிறார்கள். மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுமையாக முடங்கி இருக்கிறது. வாகனங்கள் அனைத்தும், பொது வாகனங்கள் அனைத்தும் மாற்று பாதையில் நத்தம் சாலைக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய பல்வேறு தடுப்புகளை மீறி மக்கள் முன்னேறி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மாபெரும் நடைபயண பேரணியில் பங்கேற்கிறார்கள். மற்றும் விவசாய அமைப்புகள், வணிகர் சங்கங்கள், வியாபார கூட்டமைப்புகள், இப்படி பல்வேறு அமைப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்த பேரணியில் பங்கேற்று முன் சென்று கொண்டிருக்கிறார்கள். திட்டத்தை மறுவரை செய்வதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதாவது அரிட்டாபட்டி, அதாவது பல்லுயிர் பாரம்பரிய சூழலியல் தளமாக அறிவிக்கப்பட்ட அந்த அரிட்டாபட்டி பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளில் திட்டத்தை தொடர்வது தொடர்பாக ஒரு மறு வரையறை செய்ய இருப்பதாக மத்திய அரசு அறிவித்த பின்னர் மேலதிகமாக மக்கள் கொந்தளிப்புடன் இந்த போராட்டத்தை அணுகுகிறார்கள். ஏனெனில் மறுவரை உள்ளிட்ட எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது, ஏல உத்தரவையே முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கை முன்வைத்தார்கள். முல்லை பெரியாறு பாசன பகுதிகளை முழுமையாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பிரதானமான கோரிக்கையை முன்வைத்து இந்த பேரணியானது முன் சென்று கொண்டிருக்கிறது. காவல்துறையினுடைய அனுமதி என்பது முழுமையாக மீறி மக்களை கட்டுப்படுத்த இயலாத சூழல் ஏற்பட்ட நிலையில் மக்கள் தொடர்ந்து மதுரை மாநகர் நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய முயற்சிகளை இரு மாவட்ட எஸ்பிக்கள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த பேரணி என்பது தொடர்ந்து மதுரை மாநகர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மத்திய அரசு அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி தற்போது மக்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்பாக வாகன பேரணிக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருந்ததால் நடைபயணத்தை காவல்துறையினர் தடுக்க முயற்சித்தனர். காவல்துறையினரின் தடுப்பையும் மீறி மக்கள் தற்போது 16 கிலோமீட்டர் தூரம் இந்த பேரணியை நடைபயணமாக மேற்கொள்கின்றனர்.